ஸ்ரீராம ஜெயம். இந்த திருக்கோவில் திருச்சி அருகில் இருக்கிற திருவள்ளரை ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோவில் 4வது திவ்ய தேசம். இது நம்ம இந்த திருக்கோவில் தல யாத்திரை 2 பகுதிகளாக பார்த்திருக்கோம். அந்த வீடியோ லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த திருக்கோவிலில் பூச்சாத்தி திருவிழா கோடை காலத்தில் நடக்கும் இல்லையா, மிக சிறப்பாக 5 நாள் திருவிழா நடந்தது. அந்த 5 நாள் பூச்சாத்தி வைபவத்தை தான் இப்போ நம்ம தரிசிக்கும்போது இந்த திருக்கோவில் சிறப்பையும் பார்க்கலாம். வெண்மையான மலையை கொண்ட இடமானதுனால வெள்ளரை, திருவெள்ளரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதி ஸ்ரீரங்கம் இது. இங்கே சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துருக்காரு வராகமூர்த்தியாக. மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் இங்கே மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்க. பெரியாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணராவே இந்த பெருமாளை பார்க்குறதா ஐதீகம். அதில் ஒரு மங்களாசாசன பாசுரம் பெரியாழ்வார் அருளியதை பார்க்கலாம். நம்ம இந்த திருக்கோவில் மூலவர் எழுவர் சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, மூலவர் புண்டரீகாட்ச பெருமாள் பிரயோக சக்கரத்தோட சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு சூரியனும் சந்திரனும் கவரி வீசுகிறாங்க. பக்கத்தில் கருடாழ்வாரும் ஆதிசேஷனும் நின்ற திருக்கோலத்தில் இருக்காங்க. கீழே மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க. உற்சவர் புண்டரீகாட்ச பெருமாள் பங்கஜவள்ளி தாயாரோட காட்சி கொடுக்குறாங்க. இந்த திருக்கோவில் திரேதாயுகத்து கோவில் அப்படிங்கிறது ஐதீகம். ஆதி ஸ்ரீரங்கம். சிபி சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தவர் தான் ராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமர். அவர் பூஜை செஞ்ச விமானம்தான் ரங்க விமானம் ஸ்ரீரங்கம். அதுக்கு முன்னாடியே இருந்த திருக்கோவில் ஆனதுனால இது ஆதி ஸ்ரீரங்கம் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்படுகிறது. புண்டரீகாட்ச பெருமாள் செந்தாமரை கண்ணனுக்கு எல்லா மலர்களாலும் அலங்காரம், பூச்சார்த்தி மிக சிறப்பாக ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த 5 நாள் திருவிழா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கருட வாகனத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த திருக்கோவில் பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாழ்வார் இந்த பெருமாளை கிருஷ்ணனாவே பாவித்து செய்த மங்களாசாசன பாசுரத்தில் ஒன்று பார்ப்போம். கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றும் இலாதாய் மன்றில் நில்லேல் அந்திப்போது மதில் திருவள்ளரை நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். சூரியன், ஐராவதம், லக்ஷ்மி, பூமாதேவி, மார்க்கண்டேயர் எல்லாரும் பூஜை பண்ணி திருக்காட்சி கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பெரியாழ்வார் 2ஆம் பத்து 8ஆம் திருமொழியில் இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். இந்த திருக்கோவிலுடைய சிறப்பு, மூலவருக்கு தைல காப்பு மட்டும்தான். புண்டரீகாட்ச பெருமாளுக்கு தான் வருடம் முழுவதும் உற்சவம். அதே மாதிரி உத்தராயணம், தட்சிணாயணம்னு 2 வாசல் இந்த திருக்கோவிலின் சிறப்பு. இந்த திருக்கோவில் பிரார்த்தனை என்னன்னா, மகா பலிபீடத்துக்கு அபிஷேகம் செய்வது தான். வெள்ளரை கண்டாயோ வினைகள் தீர அப்படிங்கிற வாக்கியம் இந்த புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோவில் மகிமையை சொல்லும். இந்த உலகத்தில் பிறப்பு எடுத்த எல்லாரும் ஜீவன் போன பிறகு யமலோகத்து வாசலில் நீ இந்த பூ உலகத்தில் ஏதாவது தர்ம காரியம் செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்களாம். எதுவும் செய்யலை அப்படிங்கிற நிலைமையில் கூட வெள்ளரை கண்டாயோ அப்படின்னு கேட்பாங்களாம். நான் போயிருக்கேன், இந்த புண்டரீகாட்ச பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்கேன் சொன்னால் உன்னுடைய வினைகளெல்லாம் தீர்ந்தது, நீ தர்மமே செய்யாட்டாலும் பரவாயில்ல, நீ மகாவிஷ்ணுவுடைய திருவடிகளை அடையலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பு. அப்படிப்பட்ட வினைகள் தீரக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோவில்
பூச்சார்த்தி உற்சவத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டே இந்த பெருமாளுடைய மகிமையை சிந்தித்து வந்தோம். 5ஆம் நாள் அலங்காரம் பாருங்க, மறுக்கொழுந்தோட ரொம்ப ரொம்ப சிறப்பான அலங்காரமாக இருக்கு. 5 நாட்கள் செந்தாமரை கண்ணனுக்கு சிறப்பான பூச்சார்த்தி உற்சவம் நடைபெற்றது. இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி. பூச்சார்த்தி உற்சவம் நிறைவாக சடாரி தீர்த்தவாரி கஜேந்திர மோக்ஷம் நடைபெற்றது. गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्. மேலும் கருட வாகனத்தில் புண்டரீகாட்சர தரிசனம் பண்ண பாக்கியம் பெற்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம்